இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பு எப்படி சார் பார்க்குறீங்க? இது தவறான செயல் தான் நான் சொல்கிறேன். இது யாரோ பின்னாடி எது அரசியல் இயக்கம் இருக்குது தான் நான் சொல்லுவேன். ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொண்டாங்க இல்லையா, அப்போ எடப்பாடி அவங்களுக்கு வேலை கொடுத்தாரு, தகுதி அடிப்படையில் வேலை கொடுத்தாரு, அரசாங்கம் வேலை கொடுத்தாரு. அதை திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க கோரிக்கை வச்சாங்க, எங்கள் தகுதி படிப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திமுக அதை மாற்றி கொடுத்துச்சு. அதில் இறந்தவங்களுக்கு வேலை கொடுத்தாங்களா? அப்போது அதே மாதிரி தானே எக்ஸாம் எழுதுகிறாங்க, அதே மாதிரி தானே பல பேருக்கு வாய்ப்பு இல்லை பறி போகுது. ஏன் அன்றைக்கி கொடுக்கும்போது இந்த வாய் திறக்கலை? எல்லாமே அரசாங்கத்துடைய தவறு. கரூர் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், எல்லாமே ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க முந்தைய அரசாங்கம் செய்த தவறு. போய் உச்சநீதிமன்றம் கொடுக்கலன்னா கூட கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்னு இவங்களை கொடுக்க முடியும். 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களை பர்மனெண்ட் ஆக முடியும். இந்த பலிக்கடா அரசியல் நாம் தமிழர் கட்சி வந்துச்சு. ஏன்னா போன தடவை வரைக்கும் நம்ம ஆளுங்கட்சியாக வந்துடுவோம்னு மதிப்பில் தெரிஞ்சாங்க. இப்போ நமக்கு அது கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நேராக போட்டால் மக்களுக்கு எதிராக போட்ட மாதிரி ஆகிடும், அந்த கெட்ட பேர் எங்களுக்கு வரும், அந்த கெட்ட பேர் எங்களுக்கு வேணாம், நீ 4% தானே வச்சுக்கிற, இந்த கெட்ட பேர் நீ வாங்கிக்கோ, நீ அதில் உனக்கு ஒன்றும் பெருசாக குறைய போகிறது இல்லை, நாங்கள் ஒன்று வந்து அலைன்ஸில் சேர்த்துக்கிறோன்னு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருப்பாங்க. அதுக்கு பண்ணியிருப்பாங்க. விமர்சனம் உங்கள் மேலே தான் வைக்கிறாங்க, நீங்கள் காசை வாங்கி வேலை போயிட்டீங்கன்னு. இத்தனை நாளைக்கு காசு வாங்காமல் இருந்தீங்க, இப்போது அவங்க காசை வாங்கி போயிட்டீங்க அப்படின்னு இன்றைக்கி விமர்சிக்கிற வாங்குறாங்கன்னா, நேற்று வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்களே, அப்போ காசு கொடுத்து இவங்க வச்சுருந்தாங்களா? ஆளூர் ஷானவாஸ் என்ன எல்லா சேனலாக போயிட்டு தாவேக வருஷம் கட்டுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு. திருமணம் ஒன்று பார்க்குறாரா இல்லையா? இல்லை, நாங்கள் திமுக சார்பாக பேசிட்டு வந்தேவா, போன தடவை சீட்டு அவர் நிற்கல, சீட்டு கொடுக்கல. அப்போ திமுக காரன் யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணானா சீட்டு கொடுங்கன்னு? இல்லைல்ல. இப்போ அவருடைய பிரச்சனை என்னென்னா, நம்ம விடுதலை சிறுத்தையில் இருக்க ஒரு முன்னோர்கள்லாம் இவருக்கு பதவி கொடுத்துடக்கூடாது, இவர் வந்து திமுகவை ஓவராக போகிறாருன்னு பேசி நிப்பாட்டிட்டாங்க. அதை வந்து ஒவ்வொரு சேனலாக பேசும்போது பதிவு பண்ணுறாரு. தலைவர் தனுஷ் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரில் குறிப்பிட்டிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறது? இது நம்ம எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? தனுஷ் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, வரட்டும், பார்த்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து போட்டால் தான் ஒருத்தர் வெற்றியை நிர்ணயிக்க முடியும். அது டிவி கேக்கு தான். அது 50 வருஷத்துக்கு ஒரு தடவை 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போகிற இது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேச வருகிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், ஒரு 10 நாள் முன்னாடி திரு விஜய் அவர்கள் அந்த கரூரில் இறந்த அந்த குடும்பத்தினருக்கு ஒரு அரசு வேலை கொடுத்தாங்க. அந்த உத்தரவை வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பு எப்படி சார் பார்க்குறீங்க? இது தவறான செயல் தான் நான் சொல்கிறேன். சரி, ஆக்சுவலாக இதை நம்ம அன்றைக்கே நம்ம பேசியிருக்கோம். இதை அரசியலாக்குறாங்க அரசியல்வாதிகள், இதை எதிர்க்கிறது, இது எல்லாமே தவறுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். பட் இது கோர்ட்டில் போய், அதாவது இது பொதுநல வழக்கு கிடையாது. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது யாரோ பின்னாடி எது அரசியல் இயக்கம் இருக்குது தான் நான் சொல்லுவேன். நாம் தமிழர் இவங்க வந்து இப்படி போய் கொண்டு போய் போகிறதில்ல. பட் இவங்க எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இவங்க ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொண்டாங்க இல்லையா, அப்போ எடப்பாடி அவங்களுக்கு வேலை கொடுத்தாரு, தகுதி அடிப்படையில் வேலை கொடுத்தாரு, அரசாங்கம் வேலை கொடுத்தாரு. அதை திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க கோரிக்கை வச்சாங்க, எங்கள் தகுதி படிப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திமுக அதை மாற்றி கொடுத்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் 2 கட்சியுமே சம்மந்தப்பட்டிருக்கு. அது கொடுக்கும்போது சரியாப்பட்ட உங்களுக்கு அப்போ இங்கே நாம தமிழர் கட்சின்னு அன்றைக்கி கட்சி இல்லாமல் இருந்தாரா? ஏன்னா இதில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கின்ற விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறேன். நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடாக நடந்தது. இவர் தெரிச்சு ஓடினதுக்கு அப்புறம் தான் துப்பாக்கி சூடு. இவருக்கு முன்னாடியே யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இவர் கிளம்புனதுக்கப்புறம் தான் துப்பாக்கி சூடு நடந்தது. அது எல்லாருக்கும் அன்றைக்கி இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஓகேவா? முதல் ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் பேரணி நடத்தினது யார்? நாம் தமிழர் கட்சி. சீமான். நாம் தமிழர் கட்சியில் சீமான் தலைமையில் நடந்து போனது வீடியோ போய் பாரு இருக்கும். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் கலவரமாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு வரைக்கும் போச்சு. விசாரணையில் இவரும் சேர்த்து விசாரிச்சு, அதுதான் அரசியல். இதெல்லாம் அரசியல் தம்பி, இது நம்ம பார்க்கணும். இது அதான் சொல்கிறேன். இப்போ அந்த 2 பேருக்கு அந்த செயலுக்கு மேடை, அதாவது மைக்கில் ப்ரெஸ்ஸில் பேசுனதெல்லாம் விட்டுடு, நாங்கள் கண்டித்தோம் கொண்டோம்லாம் கதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுடு. அதில் இறந்தவங்களுக்கு வேலை கொடுத்தாங்களா?
அப்போது அதே மாதிரி தானே எக்ஸாம் எழுதுறாங்க, அதே மாதிரி தானே பல பேருக்கு வாய்ப்பு இல்லை பறி போகுது. ஏன் அன்றைக்கி கொடுக்கும்போது இந்த வாய் திறக்கலை? ஓகேவா? அதுக்கப்புறம் திமுக வந்து தகுதி அடிப்படையில் கொடுக்கணும்னு அதை மாற்றி திருப்பி அதை கொடுத்தாங்க. ஒரு சில பேர் ஸ்டாலின் கையிலேயே கொடுத்தாங்க. அப்போ எங்கே போச்சு இது? ஒன்று நான் என்ன சொல்கிறேன், மூணாவது இங்கே வரும். எல்லாமே அரசாங்கத்துடைய தவறு. கரூர் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், எல்லாமே ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க முந்தைய அரசாங்கம் செய்த தவறு. என்ன முந்தைய அரசாங்கம் என்ன தவறுங்க அப்படின்னா, காவல்துறையுடைய கட்டுப்பாடு. தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு காவல்துறை தான் செஞ்சது முழுக்க முழுக்க. கரூரில் கூட்ட நெரிசலுக்கு காவல்துறையுடைய பாதுகாப்பு குரல்பாடு தான் முதல் காரணம். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் எது வேணால் வரலாம், சரியா? ஸோ நீங்கள் இந்த குறைபாடுகள் பண்ணதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்கள் செய்கிறாங்களே தவிர என்ன பார்க்க வந்ததுக்காக நான் கொடுக்குறேன்ற கண்டென்ட்டு கிடையாது. அப்படி பார்த்தா அவர் ஒரு மாநாடு நடத்தினார், விழுப்புரம் மாநாடுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த விழுப்புரம் மாநாடு முடிச்சுட்டு ஒரு பசங்க வந்து ரிட்டர்ன் போகும்போது பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொடுக்கலையே, அங்கே கொடுக்கலையே. நான் சொல்ல புரியுதா? டிவிக்கெல்லாம் அந்த இது இன்சிடென்ட் நடந்தது, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்புறம் நான் இன்சிடென்ட் இது எதுக்காக கொடுக்குறாங்கன்றதுக்கு ஒரு பயலாக இருக்குது. ஸோ அது வந்து அரசாங்கமும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்க அது வந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதா நேற்றே சொல்லிட்டாங்க. ஸோ அது போயிட்டு அது கொடுக்கறதுக்கான வழி என்னன்றதை அவங்க பார்ப்பாங்க. அவங்க ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், அப்படி போய் உச்சநீதிமன்றம் கொடுக்கலன்னா கூட கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்னு இவங்களை கொடுக்க முடியும். 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களை பர்மனெண்ட் ஆக முடியும். சொல்யூஷனும் நான் சொல்கிறேன், ஓகேவா? பண்ணணும்னு ஒரு அரசாங்கம் ஒருத்தருக்கு முடிவு பண்ணால் அது செய்ய முடியும். இதுக்கு இந்த அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் அப்படி வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அப்படியே, ஏன்னா இவங்க கபில் சிபில் மாதிரி பெரிய பெரிய அட்வொகேட்டெல்லாம் ஒரு சிட்டிங்கெலாம் போய் உட்கார வைப்பாங்க. ஏன்னா பாமரனுக்கு வேலை கச்சிடக்கூடாது, புரியுதா? இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நடந்தால் கூட இங்கே இந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நான் ஓப்பன் புக்காக இங்கே போட்டு உடைக்கிறேன். சீக்ரெட் டாக்ஸ் ஃபைலா கபில் சிபில் தமிழ்நாடு அரசு ஃபஸ்ட்டு புக் பண்ணிடணும்னு நான் சொல்கிறேன். ஒரு நல்ல அட்வொகேட். இப்போ அவர் காங்கிரஸ் அலைன்ஸில் இருக்கிறதுனால இப்போதைக்கு அது கொஞ்சம் வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி பல சீனியர் அட்வொகேட்ஸ் இருக்காங்கன்றேன். அவரே கூட போய் திருப்பி திமுக பாசத்தில் வாதாடலாம். ஏன்னா ப்ரொஃபஷ்னல்னு சொல்லிப்பாங்க. இது வந்து ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் போய் வாதாடணும், சாரி திமுகன்ற நாம் தமிழர் கட்சி யாருக்கு வேணால் வாதாடலாம். அதில் பிரச்சனை பின்னாடி திமுக இருக்கலாம், நம்ம அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி டேரக்டாக இதுதான் இப்போ இந்த பலிக்கடா அரசியலில் நாம் தமிழர் கட்சி வந்துச்சு. ஏன்னா போன தடவை வரைக்கும் நம்ம ஆளுங்கட்சியாக வந்துடுவோம்னு மிதப்பில் தெரிஞ்சாங்க. இப்போ நமக்கு அது கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நேராக போட்டால் மக்களுக்கு எதிராக போட்ட மாதிரி ஆகிடும், அந்த கெட்ட பேர் எங்களுக்கு வரும், அந்த கெட்ட பேர் எங்களுக்கு வேணாம், நீ 4% தானே வச்சுக்கிற, இந்த கெட்ட பேர் நீ வாங்கிக்கோ, நீ அதில் உனக்கு ஒன்றும் பெருசாக குறைய போகிறது இல்லை, நாங்கள் ஒன்று வந்து அலைன்ஸில் சேர்த்துக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருப்பாங்க. அது கல்யாணத்தில் மீட் பண்ணாங்களா, இதை தான் பேசியிருப்பாங்களோ எல்லாமே வாய்ப்பு. ஆமாம், இதெல்லாம் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலியமாக பாஸ் பண்ணுற செய்திகளாக இருக்கும். நேரடியாக இதெல்லாம் பேச மாட்டாங்க. சும்மா நீங்கள் அந்த பேசுனாங்கன்னா நம்ம அதுக்கும் இதுக்கும் முழங்கால் முடிச்சுக்கும் காலுக்கும் போடுற மாதிரி போட வேண்டாம். ரியாலிட்டி அது சும்மா அப்படியே போவோம். இதெல்லாம் வேறு 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அண்ணன் தலைவர் பண்ண சொன்ன இவங்களுக்கே அந்த அமைப்பு ஜாதி ரீதியாக கனெக்டுகளாக இருக்கும். மாமா மச்சான்னு சொல்லிப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் பேசுவார், இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாரு, செஞ்சுருப்பாங்க. ஒருத்தர் இருந்து பார்ப்போம். மேல்முறையீடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம பேசிகிட்டு இருக்க நிறையா விஷயங்கள் நிறையா தாவேக்கால ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ திமுக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா சார்? எம்எல்ஏ போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் பார்த்துருக்காரு. அதனே நம்ம இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசி போட்டேன். ஆமாம், அவர் வந்து தியாக செம்மல், அவர் போராடி இவர் போய் அதை பார்த்தாரு. இப்போ நம்ம கூட அந்த பார்த்தாருன்றது வந்து நீ கேள்வி கேட்ட, சரி அவர் பார்க்கலன்னு போலம்னாங்க. அவங்க பார்த்தானா பார்க்கலான்னு நம்ம பேசணும். இதில் அவருக்கு நேரம் இல்லை, நம்ம வந்து அந்த ஊராக போயிட்டு வர்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லைப்பா, துபாய் லண்டன்னு சொல்லி கலாச்சி விட்டோன்னு நினைக்கிறேன். அதனால மேபி அதை பார்த்து அவங்க போய் பார்த்துட்டாங்களா? அதுக்கெல்லாம் கிடையாது. நாளைக்கு இன்னைக்கு எம்எல்ஏ கூட்டம் நடக்குது ஆன்லைன்ல. அதுக்கு முன்னாடி ஒரு போய் பார்த்துட்டா நாளைக்கு அங்கே கேட்டுற மாட்டாங்களா தலைவர் என்ன தலைவர் கேட்கலன்னு சொல்லி? அது தம்பி, இப்போ நீ சீக்ரெட் டாக்ஸில் கேட்டாங்கன்னு ஆரம்பிக்கிற, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற, அதுக்கு கண்டென்ட் போகிறேன். இப்போ நடுவில் நீ என்ன சொல்கிற, அதுக்கு இல்லை நாளைக்கு மீட்டிங் நடக்கிறதுக்காக போகிறாங்கன்ற, அப்படின்னா எப்படி வரும்? இல்லை சார், வேற என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுக்கணும், எம்எல்ஏ கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்றது. இருக்கிற எம்எல்ஏ கோச்சிங் கீச்சின்னு போயிடக்கூடாது. அந்த பையன் ஒருத்தன் ஏதோ லூஸ்தனமாக பண்ணுறான், ஒரு பையன் நாளைக்கு நமக்கு எதிராக ஏதாவது அந்த பையனை இறக்கி விட்டு எதாவது பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பயம் இருக்கும்.
ஏதாவது எம்எல்ஏ மீட்டிங் வரும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் போய் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் முன்னாடின்னு போயிருப்பாங்க. இவ்வளோதான் இருக்கும், வேற மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இது வரைக்கும் தாவேக்கா அரசுனா சோஃபா கொடுத்து அதிமுக எம்எல்ஏக்கு தான் வாங்கிட்டு இருக்கு, வேற எதுவும் நல்ல திட்டங்கள் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலன்றார் உதயநிதி. ஆமாம், மேகதாதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சிடி நிர்மல்குமார் சொன்னாலும் பத்திரிகை கேட்ட கேள்வி கூட கல்வி போயிட்டாரு ஒரு ஓட்டம். அது அதை பற்றி என்ன இதை கேட்டாதான் சரி. ஸோ இவங்க விமர்சிக்கிறதுக்கு தான் இது. இப்போ என்ன சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் வந்து சோஃபா வாங்கிட்டு வந்தாங்களாமா. அது விடுதலை சிறுத்தை சொல்ல சொல்லு, உன்னோட ஸ்லீப்பர் செல்ல உள்ளே இருக்கிறாங்களே அவங்களே சொல்ல சொல்லு. அதான் சொல்கிறேன், அவங்களே சொல்ல சொல்லு. ரைட்டு, அந்த மாதிரி அதான் நடந்திருக்குன்னு சொல்ல சொல்லு. விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் இன்னும் நான் வந்து திமுக ஆதரவுன்னு சொல்லுங்கிறாங்க. நீங்கள் அவங்கள தான் இப்போ அசிங்கப்படுத்துறீங்க. நீங்கள் இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, ஏன் உங்களெல்லாம் சும்மா டம்மி பீஸாக தான் ஏன் வச்சுருக்காங்க. விமர்சனம் உங்கள் மேலே தான் வைக்கிறாங்க. நீங்கள் காசை வாங்கி விலை போயிட்டீங்கன்னு. இத்தனை நாளாக காசு வாங்காமல் இருந்தீங்க, இப்போது அவங்க காசை வாங்கி போயிட்டீங்க அப்படின்னு இன்றைக்கி விமர்சிக்கிற வாங்குறாங்கன்னா நேற்று வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்களே, அப்போ காசு கொடுத்து இவங்க வச்சுருந்தாங்களா? நியாயமான கோரிக்கை, நியாயமான கேள்வி. இப்படி தான் உங்களை விமர்சிக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு தயாராக இருக்கீங்களான்றது என்னுடைய கேள்வி. ஸோ விடுதலை சிறுத்தையும் நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதுனால என்ன வேணால் பேசலாம், நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதே தவறுன்றது இதை வச்சு சொல்கிறேன். நீங்கள் அங்கேயும் போனீங்கன்னா இதை உங்களுக்கு மரியாதை ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் இங்கே காசு வாங்கிட்டு இருக்கீங்கன்றாங்க, அப்போ என்கிட்ட நீ காசு வாங்கி தான் இருந்த தனாவட்டு திமுறில் தான் அவங்க பேசுவாங்க. உங்களுடைய இது எங்கே இருக்கணும் மரியாதைன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த ஆளூர் ஷானவாஸ் என்ன எல்லா சேனலாக போயிட்டு தாவேக்கா வருஷம் கட்டுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு. திருமணம் இதெல்லாம் பார்க்குறாரா இல்லையா? இல்லை, நாங்கள் திமுக சார்பாக பேசிட்டு வந்தேவா. போன தடவை சீட்டு அவர் நிற்கல, சீட்டு கொடுக்கல. அப்போ திமுக காரன் யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணானா சீட்டு கொடுங்கன்னு? இல்லைல்ல. அவருடைய பிரச்சனை என்னென்னா, நம்ம விடுதலை சிறுத்தையில் இருக்க ஒரு முன்னோர்கள்லாம் இவருக்கு பதவி கொடுத்துடக்கூடாது, இவர் வந்து திமுகவை ஓவராக போகிறாருன்னு பேசி நிப்பாட்டிட்டாங்க. அதை வந்து ஒவ்வொரு சேனலாக பேசும்போது பதிவு பண்ணுறாரு. ஆமாம், எனக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கல, போன தடவை எம்எல்ஏ இருந்து ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணேன், இப்போ எம்எல்ஏ இல்லாமல் அதே பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறேன், எனக்கு பல பேர் தடுத்து வேணான்னு இருந்தாலும் நான் இன்றைக்கும் அந்த செயல் செய்யறேன்னு இன்டைரக்டா விடுதலை சிறுத்தை குத்தி காமிக்கிறாரு. தலைவரை குத்தி பண்ணுங்க. இல்ல இவரே போக சொல்லுங்க, இவரே போயிடுவாரு. நீங்களே விட்டீங்கன்னா ஏன் தேவையில்லாம இப்ப இவருக்காக 4 டைலாக் திருமாவளவன் பேசுறது, அதுக்கு காம்ப்ரமைஸ் இன்னொருத்தங்க எதிர்க்கான அதுக்கு 4 டைலாக் பேசுது. எதுக்கு இவங்களுக்கு இந்த வேலை? இல்ல ஒன்று நிம்மதியா ஒரிஜினாவும் இதுதான் பண்ணாரு. ஒரு 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணாங்க, தாவேக்காக்குள்ள வந்தார், நல்ல ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு. ஏன் இது மாதிரியா? அதுக்கு காரணம் இவர் தானேப்பா. திமுக சார்பாக இவரெல்லாம் எடுத்து பேசி தான் அந்த டைமில் கும்பலாக 4 பேர் போய் ப்ரெஷர் கொடுத்த திருமாவளவன் கொடுத்ததுல இவர் தான் முக்கிய புள்ளி. 4 புள்ளியில் ஒரு முக்கிய புள்ளி இவர் தானே. சரி, அதை பண்ணதுனால தானே இன்னைக்கு உனக்கு மரியாதை. இப்போ ஆனால் அப்படி இருந்துமே அந்த ஆதவர்ஜனா அவர்கள் வந்து உன்னை கூப்பிட்டு இன்னைக்கு உள்ள அமைச்சரவையில் சேர்த்து மந்திரி பதவி கொடுத்தாங்க. அது உனக்கு இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? நீ எம்எல்ஏ ஆயிருந்தா உனக்கு மந்திரி கிடைச்சிருக்கும்னு நீ நினைக்கிற. பொறாம அதுதான் உன் பிரச்சனை. ஐயோ இந்த வாய்ப்பு கிடைச்சி, அதை மட்டும் இருந்து நீ மந்திரி கொடுத்துருந்தா இந்த வாய்ப்பு எதுவுமே பேசியிருக்காரு. அவ்வளோதான். ரைட் சார். அதே மாதிரி இப்போ செக்ரட்டரியேட்டில் சிஎம்மோட அலுவலகம் இப்போ நாமக்கல் கவிஞர் மலைக்கு 10வது மாடிக்கு போயிருக்கு. என்ன ஒரு காரணமாக இருக்கும்? ஏன் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரெகுலர் க்ரௌடு இங்கே கீழே இருக்கிறதுல இருக்கலாம். முதலமைச்சர் இப்போ நிறைய பேர் வர பார்க்கறதுனால இங்கே தான் முதலமைச்சர் இருக்காங்கன்னு ரெகுலராக வந்து எல்லோரும் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் இப்போ மந்திரிகள் எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாருமே பார்க்கறதுல எல்லாத்துக்குமே ப்ரியாரிட்டி கொடுக்குறது ஓகே. முதலமைச்சரும் இதையே பண்ணிட்டு இருந்தால் மற்ற வேலைகள்லாம் இல்லை. அவர் ஆக்கப்பூர்வமாக எதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாரு. என்னென்னலாம் பிக் ஸ்கீம்ஸ் இருக்கோ அதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி போய் எடுத்துக்கிறாரு. இதை எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமான்னு ட்ரை பண்ணுற வேலைகள் இருக்குது. நிறையா விஷயங்கள் இருக்கும் போது தேவையில்லாமல் இந்த இடத்துல அவங்கள வந்தவங்கள வர வேணாம்னு சொல்ல முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அதுவும் கஷ்டம், சங்கடமாகும். ஸோ அது கொஞ்சம் சேஃபராக இன்னொரு இடத்துல இருந்தால் பாதுகாப்பு குறைபாடுகளும் இல்லாமல் காவல்துறைக்கு ஒரு சிறந்த இதுவாக இருக்கும்னு சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை விட நீங்கள் அங்கே போகிறதுன்னு அவங்களா கூட அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பாதுகாப்பு எங்களால் கொடுக்க முடியல, க்ரௌடு அதிகமாக இருக்குது, இதை ஹேண்டில் பண்ண முடியல, ஸோ நம்ம வந்து இங்கே போகலான்னு ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் வந்திருக்கும் உளவுத்துறையோ இல்லை அரசாங்கத்தில். அதிலேருந்து அவங்க மாற்றிருப்பாங்க. அது தவிர மற்றபடி ஒன்றும் அவங்களா ஒரு முடிவெடுத்து போயிருக்கிறதுல இல்லை. இது சும்மா அரசியலாக்குறாங்க, அவ்வளோதான். இந்த தனுஷ் அவர்கள் வந்து அவருடைய பிறந்தநாள் என்று அவருடைய வாழ்த்துக்களே சொல்லிக்கலாம் நம்ம. ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயத்த தலைவர் தனுஷ் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரில் குறிப்பிட்டிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறது? இது நம்ம எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? தனுஷ் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, வரட்டும், பார்த்துக்கலாம். நான் என்ன யாருமே இங்கே வர முடியாது. திருமாவளவன் இருக்கார், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க, சீமான் இருக்கிறாரு, இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்கல்ல. தனுஷும் இருக்கட்டும். அது நம்ம சரி வர்றதையோ வராதைங்களோ யாரை விமர்சிக்க முடியாது. இப்போ நம்ம அப்படி சொல்லியிருந்தா இன்றைக்கி டிவிக்குன்னு ஒரு கட்சியாக வந்திருக்காரு.
இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்து நல்லது மக்களுக்கு செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வர்றதில்ல தப்பு இல்லை. அவங்களுடைய நிலையை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. சரியா? எல்லாரும் விஜய் ஆகிடுவாங்க, எல்லாரும் ரஜினி ஆகிடுவாங்க, எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாங்க, எம்ஜிஆர் ஆகிடுவாங்கன்னு கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுன்னு இருக்கும். மக்கள் அதை முடிவு பண்ணால் தான் அந்த பொசிஷன் யாராக இருந்தாலும் போகிறாங்க. வரதுன்றது அவங்களுடைய சுய விருப்பம், ஆதரிக்கிறதுன்றது மக்களுடைய சுய விருப்பம். அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். எப்படி சார் விஜய் ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டாருன்ற அந்த எண்ணத்தில் நடிகர்கள்லாம் அப்படிலாம் இல்லை. எல்லா ஹீரோஸுக்கும் பெரிய ஹீரோஸுக்குமே எப்போவுமே இந்த ஒரு ஐடியா இந்த மாதிரி ஒரு பேஸ். ஏன்னா தன்னை நம்பியே வர ஆளுங்கள் பல பேர் இருக்கிறாங்களே, அது ஒரு விஷயங்கள் இருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். இப்போ கார்த்திக், இவர் சூர்யாலாம் இந்த அஜெண்டாலேருந்து தான் அவர் ப்ரிப்ரேஷன் அகரம் அதெல்லாம் வந்தாருன்றதே பல இதில் பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் இப்போ அவரும் வரலாம் நாளைக்கு. இப்போ சும்மா எவனோ ரூம்பை தான் கிளப்புறான். அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் சூர்யான்னு சொல்கிறேன். ஏன் பொதுச் செயலாளராக சொல்லக்கூடாதா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கலைப்பு விடுறாங்க, அந்த கொங்கு பெல்ட்டு அந்த பெல்ட் அப்படியே அங்கே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக கொங்கு சூர்யாவை அங்கே எடுத்துன்னு போய் வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது இன்டர்லிங்க் இப்படி தான் போகுது. ஸோ அதனால் அது அவங்கவுங்க விருப்பம், அதெல்லாம் நம்ம பேசுறது லாஜிக் இல்லை. நான் இதை டவுட் ஏன் நான் இதை கேட்குறேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆனார். அப்புறம் சிவாஜி, பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் அதான் திருப்பி தம்பி இது எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம தோல்வி விட்டுறவங்களை பற்றி அப்படி சொல்லி தானே விஜய் அவர்களுக்கும் சொன்னாங்க. ஆனால் ஜெயிச்சிட்டார்ல. சரி, நம்ம இன்னொருத்தருடைய வெற்றி தோல்வியை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது மக்கள் முடிவு பண்ணுறது. எல்லாரும் சேர்ந்து போட்டால் தான் ஒருத்தர் வெற்றியை நிர்ணயிக்க முடியும். அது டிவி கேட்க தான். அது 50 வருஷத்துக்கு ஒரு தடவை 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போகிற இது. அது நம்ம இப்போ சும்மா மீம்ஸ் கண்டென்ட்டாவோ இந்த நம்ம தேவைக்கு இப்போ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிற மாதிரியெல்லாம் தேவையில்லை. அது அவ்வளோ இதில்லை. முதல்ல தொடங்கட்டும், வரட்டும் களத்துக்கு. அதுக்கப்புறம் மக்கள் ஆதரிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். நம்ம டிவிக்கே கூட முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஆதரிக்கவே இல்லையே. வளர விமர்சனமும் பண்ணணும். வர வேணும். நிறைய விஷயம் நம்ம சஜஷன் கொடுத்தோம், சொல்லியிருக்கோம். வளர நான் சொல்கிறேன் 3 ஆண்டு தொடக்கத்துலேருந்து ஒவ்வொரு ஆண்டு அவங்களுடைய வளர்ச்சியை ஸ்டெப் பை ஸ்டெப் பதிவு பண்ணிகிட்டே வந்திருக்கோம். அதை நம்ம மாற்றம் வரும்போது நம்ம அந்த மாற்றத்தை பதிவு பண்ணுறோம். அந்த மாதிரி நடக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போவே எதுக்கு நம்ம அதை பேசி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி.